நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். இந்த தொகுப்புல வரக்கூடிய புத்தாண்டு பலன்களை நாம பார்த்துட்டோம். 2024 வருடத்தின் முதல் மாதமான ஜனவரி மாதம் 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்கள் எல்லாம் கொடுக்கும் அப்படின்னு பார்க்கலாம். இந்த ஜனவரி மாதம் அப்படின்னா 1ஆம் தேதி முதல் 31ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. இந்த ஜனவரி மாதம் திங்கட்கிழமை பிறக்குது, அதுவும் பஞ்சமி திதியில. தமிழ் மாதத்துக்கு பார்த்தோம் அப்படின்னா மார்கழி மாதம் 16ஆம் தேதி முதல் தை மாதம் 17ஆம் தேதி வரைக்கும் இருக்குது இந்த ஜனவரி மாதம். இந்த ஜனவரி மாதத்துல கிரகங்களோட நிலைகள்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கலாம். இந்த மாதம் நமக்கு எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு நம்ம எல்லாருமே ஆவலாவே இருப்போம். கிரக நிலைகளை பார்த்தோம் அப்படின்னா சூரியன் தனுசு ராசியில 15ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு மகர ராசியில இருக்கிறாரு. சூரியன் செவ்வாயில சஞ்சரிக்கிறாரு. புதன் விருச்சிக ராசியில 8ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. மகர ராசிக்கு 27ஆம் தேதிக்கு மேல வராரு. சுக்கிரன் விருச்சிக ராசியில 19ஆம் தேதி வரைக்கும் இருக்கிறாரு. அதன் பிறகு தனுசு ராசிக்கு போறாரு. குரு மேஷத்திலையும், சனி கும்பத்திலையும், ராகு மீனத்திலையும், கேது கன்னி ராசியிலையும் சஞ்சரிக்கிறாங்க. இப்படிப்பட்ட கிரகங்களோட அமைப்புல தான் இந்த ஜனவரி மாதம் பிறக்குது. ஒளிமயமான எதிர்காலத்தை உருவாக்கக்கூடியவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். பிறக்க போகும் ஆங்கில புத்தாண்டோட முதல் மாதமான ஜனவரி மாதம் எப்படிப்பட்ட பலன்கள்லாம் கிடைக்கும் அப்படின்னு பார்க்கலாம். சித்திரை 3, 4ஆம் பாதங்கள், சுவாதி, விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த ஜனவரி மாதத்தோட கிரக நிலைகளை முதல்ல நாம பார்த்தோம் அப்படின்னா தனவாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரன், புதன், தைரிய விரியஸ்தானத்தில் சூரியன், செவ்வாய், பஞ்சமஸ்தானத்தில் சனி, ரணருண ரோகஸ்தானத்தில் ராகு, கலத்திரஸ்தானத்தில் குரு, அயனசைன போகஸ்தானத்தில் கேது அப்படின்னு கிரகங்களோட நிலைகள் எல்லாமே இருக்குது. சுக்கிர பகவானை ராசி அதிபதியாக கொண்டவர்கள் தான் இந்த துலாம் ராசிக்காரர்கள். சூரியன் உங்க ராசிக்கு 3ஆம் வீட்டுல செவ்வாயோட இருக்கிறதால அரசாங்க ஊழியர்களுக்கெல்லாம் பணியிட மாற்றம் அப்படிங்கிறது கிடைக்கும். வேலை காரணமா அடிக்கடி வெளியூருக்கு சில நிலையெல்லாம் வரலாம். 15ஆம் தேதிக்கு மேல 4ஆம் இடத்திற்கு செல்வதால வீட்டு வாடகை மூலம் பண வரவு அப்படிங்கிறது அதிகரிக்கும். உங்களுக்கு அரசாங்க ஒதுக்கீட்டின் மூலம்லாம் வீடு, நிலம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பூர்வீக சொத்துல இருந்து பண வரவுலாம் உண்டு. வியாபாரத்துல கூடுதலான லாபம் அப்படிங்கிறது கிடைக்கும். அலுவலகத்துல இருந்தெல்லாம் நல்ல தகவல் சேரும். அக்கம் பக்கத்தாரெல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போங்க. அவர்களால் உங்களுக்கு நன்மைகள் அதிகம் உண்டு. குருவின் பார்வையால குடும்பத்துல மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். வீடு கட்டுறதுக்கு எண்ணம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுடைய நீண்ட நாள் கனவு நிறைவேற போகுது. ஒரு சில காலகட்டத்தில் இந்த மாதத்தில் திடீரென கோபம் அப்படிங்கிறது வரலாம். விருப்பத்திற்கு மாறா ஏதாவது நடந்துச்சு அப்படின்னா அதனால ஒரு சில மனக்குழப்பங்கள்லாம் வரும். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் அனைத்துமே நிறைவேறும். எதிர்ப்புகள் அப்படிங்கிறது விலகும். பண வரவு உங்களுக்கு திருப்திகரமாக இருக்கும். பயணங்கள்லாம் உங்களுக்கு சாதகமான பலனை கொடுக்கும். தொழில் வியாபாரத்தில் ஈடுபட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் வசூலாக வேண்டிய கடன் பாக்கிகள்லாம் வசூலாகும். வியாபாரத்தில் மன நிறைவு அப்படிங்கிறது உண்டு. இந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு ஜனவரி மாதம் ஒரு சுபிக்ஷமான மாதமாக இருக்கும். தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் சரி, வேலையிலையும் சரி, நீங்கள் எதிர்பார்த்து காத்திருந்த அனைத்து விஷயங்களுமே நடக்கும். உடல் ஆரோக்கியத்திலையும் நல்ல முன்னேற்றம் ஏற்படும். ஜனவரி மாதத்தின் தொடக்கத்தில் நிதி சார்ந்த விஷயத்தில் கவனத்தோடு இருக்கணும். துலாம் ராசிக்காரர்கள்லாம் நிதி தொடர்பான எந்த ஒரு முடிவெடுக்கும் பொழுது உங்களுடைய குடும்பத்தாரோட ஆலோசனையை கேட்டு அதன்படி செய்துக்குங்க. உங்களுடைய வேலையில் வெற்றி பெற மற்றவர்களை எதிர்பார்ப்பதை நிறுத்திட்டு நீங்களே உங்களுடைய முயற்சியில் இறங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய வேலையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும். இந்த மாதத்தில் வேலை செய்கிறவங்களுக்கெல்லாம் பணிச்சுமை அதிகமாக இருக்காது. தொழிலில் எந்த ஒரு திட்டத்திலும் பண முதலீடு செய்வதை தவிர்த்துக்குங்க. வேலை தேடிக்கிட்டு இருக்கும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் வேலை கிடைக்கிறதுக்கு நல்ல சூழல் அப்படிங்கிறது இருக்கும். காதல் விஷயத்துல துணையுடன் இணக்கமா செயல்படுவீங்க. திருமண வாழ்க்கையிலெல்லாம் இனிமையை கொண்டு வர உங்களுடைய துணையை அனுசரித்தும் அவர்களை புரிஞ்சுக்கிட்டு விட்டு கொடுத்து போறது நல்லது. அவர்களோட தேவைகளை நீங்க புறக்கணிக்க வேண்டாம். தாயின் உடல்நிலை குறித்து அதிக கவலை அப்படிங்கிறது ஏற்படலாம். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் அலைச்சலுக்கு பிறகு கடினமான காரியம் கூட உங்களுக்கு கைகூடி வரும். மதிப்பும் மரியாதையும் அதிகரிக்கும். சக ஊழியர்கள், தொழில் கூட்டாளிகளால விஷயங்கள்ல கூடுதல் கவனத்தோடு செயல்படணும். குடும்பத்தில் வீண் பிரச்சனைகள்லாம் ஏற்பட்டு நீங்களாம் உங்களுடைய வாழ்க்கை துணையின் செயல்கள் உங்களுக்கு அதிருப்தியை கொடுக்கும். அனுசரித்த போங்க. பிள்ளைகள்லாம் நீங்க சொல்வதை கேட்டு நடப்பது உங்களுக்கு ஆறுதலை கொடுக்கும். பெண்கள்லாம் முக்கியமாக கோபத்தை குறைச்சிக்கிட்டு உடல் ஆரோக்கியத்தில் கவனத்தை செலுத்தணும். பயணங்கள் மூலமாக உங்களுக்கு நல்ல பலன் உண்டு. வெற்றிக்குரிய தகவல் எல்லாமே வீடு சேரும். பஞ்சம சனியின் ஆதிக்கத்தால நல்ல சந்தர்ப்பங்கள்லாம் உங்களுக்கு கிடைக்கும். பிள்ளைகளுக்கு வேலை தேடிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில வெற்றி உண்டு. சகோதர வர்க்கத்தினரோட உதவிகள் எல்லாமே இந்த மாதத்துல கிடைக்கும்.
பணிபுரியும் பெண்களுக்கெல்லாம் உங்களுடைய வேலையில் இருந்துட்டு வந்த பணிச்சுமை அப்படிங்கிறது குறையும். சுய தொழில் தொடங்க ஆர்வமாக இருக்கக்கூடிய பெண்களுக்கெல்லாம் அதற்குண்டான முயற்சிகளை எடுங்க. இந்த மாதத்தில் இந்த ஜனவரி மாதத்தின் தொடக்கத்திலேயே உங்கள் ராசிக்கு 6ல் ராகவும் 12ல் கேதுவும் இருக்கிறாங்க. 6ல் ராகு இருந்து குரு கேந்திரத்தில் இருந்தால் அஷ்டலட்சுமி யோகம் அப்படிங்கிறது செயல்படும் துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம். அதனால் பொருளாதாரம் அப்படிங்கிறது சிறப்பாகவே இருக்கும். உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்கிற அளவு இருக்கும். தொழிலில் இருந்துட்டு வந்த குறுக்கீடுகள் எல்லாமே மறையும். 2ல் புதனும் சுக்கிரனும் இணைஞ்சிருக்கிறாங்க. அதனால புத சுக்கிர யோகத்தின் விளைவா வீடு அல்லது தொழில் நிறுவனம் கட்ட முயற்சி செஞ்சுட்டு வந்தீங்க அப்படின்னா அந்த முயற்சியில நல்ல முன்னேற்றம் இருக்கும். பங்குச்சந்தை வியாபாரத்தில் ஏற்பட்ட சறுக்கல்கள் எல்லாமே ஓரளவு உங்களுக்கு சரியாகும். கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் சிறப்பான காலகட்டமாக இருக்கும். பழைய பாக்கிகள்லாம் வசூலாகும். உங்களுக்கு புதிய வாய்ப்புகள்லாம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. முக்கியமான நபர்களோட ஆதரவு கிடைக்கும். இந்த மாதத்தில் பணத்தை எப்படி சம்பாதிப்பது, அதை எப்படி சேர்த்து வைக்கிறது அப்படிங்கிற திறமை உங்கள்கிட்ட இருக்கும். கொடுத்த வேலையை திறமையுடன் செய்து முடித்து பாராட்டுதலை பெறுவீங்க. அரசியல்வாதிகளுக்கெல்லாம் எதிர்காலம் பற்றிய சிந்தனை அப்படிங்கிறது அதிகரிக்கலாம். நண்பர்களால் உங்களுக்கு தேவையான உதவிகள்லாம் கிடைக்கும். எந்த தடைகளையும் தாண்டி எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீங்க. மனதில் மகிழ்ச்சி அப்படிங்கிறது இருக்கும். உங்களுக்கு பதவிகள் சம்பந்தமான விஷயங்கள் எல்லாம் நல்ல முன்னேற்றம் உண்டு. எதிர்ப்புகளை சாமர்த்தியமாக நீங்கள் சமாளிப்பீங்க. மாணவர்களாக சக மாணவர்களிடமும் நண்பர்களிடமும் கோபப்படாமல் சாதுரியமாக பேசுவது உங்களுடைய காரிய வெற்றிக்கு உதவும். கல்வியில் பரீட்சையில் நல்ல மதிப்பெண்கள் எடுக்கிறதுக்கு கூடுதல் நேரம் ஒதுக்கி படிக்கணும். சித்திரை 3, 4ஆம் பதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் இந்த மாதம் ஆடை ஆபரணங்களோட சேர்க்கை அப்படிங்கிறது அதிகரிக்கும். நிதானமாக பேசி மற்றவர்களை அனுசரித்து செல்வது தான் உங்களுக்கு நல்லது. ஏழை மாணவர்களோட கல்விக்கு தேவையான பொருளாதார உதவியை செய்துட்டு வாங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் எந்த ஒரு வேலையையும் ஒரு முறைக்கு பலமுறை யோசித்து செய்கிறது நல்லது. மனதில் தெம்பும் தைரியமும் அதிகரிக்கும். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் வர்றதால மகிழ்ச்சியாக இருப்பீங்க. உங்களுடைய முயற்சிகளுக்கு சாதகமான பலன் அப்படிங்கிறது இந்த ஜனவரி மாதத்தில் உண்டு. பணவரவு உங்களுக்கு ஓரளவு இருக்கும். வயிறு சம்பந்தப்பட்ட உபாதைகள்லாம் வரலாம் அப்படிங்கிறதால ஒரு சிறு பிரச்சனை அப்படின்னாலும் அதற்குரிய மருத்துவரை அணுகி மருத்துவ சிகிச்சை எடுத்துக்குங்க. உணவு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்தணும். நேரத்திற்கு உணவு உண்ணுவது, நேரத்திற்கு ஓய்வெடுப்பது, இதையெல்லாம் முறையாக செய்துட்டு வாங்க. விசாகம் 1, 2, 3ஆம் பாதத்தில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் தொழில் வியாபாரம் தொடர்பான காரியங்கள்லாம் நல்ல பலனை கொடுக்கும். வாடிக்கையாளர்கள் பற்றிய வீண் கவலைகள்லாம் ஏற்பட்டு நீங்களாம். வரவேண்டிய பாக்கி தொகை எல்லாமே வந்து சேரும். உங்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டிய கடனையும் திருப்பி கொடுப்பீங்க. ஆனால் நீங்கள் எதிர்பார்த்த அளவு இருக்குமா அப்படிங்கிறது சந்தேகம்தான். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல சனி பகவான் சஞ்சரிக்கிறாரு. அதனால் சனி யோகத்தை வாரி வழங்குவார். பாக பிரிவினை செய்வதில் ஏற்பட்ட தாமதம் எல்லாமே விலகி எதையும் திட்டமிடாமலேயே உங்களுக்கு காரிய வெற்றி அப்படிங்கிறது கிடைக்கும். துலாம் ராசிக்காரர்களுக்கெல்லாம் இல்லத்து பூஜை அறையில் அஷ்டலட்சுமி படம் வைத்து மகாலட்சுமி தாயாரை வெள்ளிக்கிழமை தோறும் நீங்கள் வழிபட்டுட்டு வாங்க. அருகில் இருக்கும் அம்மன் கோயிலுக்கு சென்று மாரியம்மனை வணங்கி வர உங்களுக்கு எதிர்ப்புகள் அனைத்துமே விலகி காரிய வெற்றி அப்படிங்கிறது உண்டாகும்.